நாங்கள் இருக்கிறது மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கோவா. ஸோ ரிட்டன் டிக்கெட் பிஃபோரே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரிட்டன் ஃப்ளைட்காக உள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட டிக்கெட்ஸ் அண்ட் ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துட்டு இங்கே செக் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ 4 ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா லைனில் க்யூ நின்றுட்டு உள்ளே போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா தனிஷ்கோட டிக்கெட்டை வந்து காட்டவே இல்லை. ஸோ புக் ஆன மாதிரி அப்புறமா இங்கே ஏர்போர்ட்டில் வந்து தான் நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு டம்மி ப்ரிண்ட் அவுட் கொடுத்தாங்க. அதை காமிச்சிட்டு தான் நாங்களும் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துடுச்சு. அதை எடுத்து காட்டிட்டு உள்ளே வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்த உடனே இங்கே வந்து லக்கேஜ் எல்லாமே போடுற ஒரு கவுண்டர் இருக்குது. ஸோ லக்கேஜ் எல்லாமே நம்ம இங்கே போட்டு அப்படியே வந்துட்டோன்னா நெக்ஸ்ட் ஒரு செக்கிங் இருக்குது. அந்த செக்கிங்கில் பார்த்திங்கன்னா வாட்ச்சு, பெல்ட்டு, பவுச்சு, வால்நட் இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து வச்சிருக்கக்கூடாது. எல்லாம் ட்ரேயில் போட்டுக்கணும். ஸோ அந்த ட்ரேயில் போட்டோன்னா அது செக் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த செக்கிங்கில் வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நிறைய ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க எது எது எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பிஃபோராகவே கரெக்டாக பிளான் பண்ணி எடுக்காமல் வந்துட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ட்ரேயில் வரும். அதுக்கடுத்து திருப்பி எடுத்து பேக்கில் போட்டு எல்லாமே இது பண்ணிக்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இந்த சைடு வெளியே வந்தோன்னா காம்ப்ளெக்ஸுங்க, அப்படியே மாலு செம்மையாக இருக்குது. ஃபோரம் மால் பெங்களூர்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பராக, இது வந்து ஏர்போர்ட் மாதிரியே தெரியல எங்களுக்கு. அப்படியே ஏதோ ஒரு மாலுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. பட் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பயங்கர வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் வாங்கினோன்னா நார்மலாக 100 ருபீஸ்னால் இங்கே வந்து அதோட பொருள் வந்து அப்படியே 50% எகுறுது, ஹையாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு விசிட் உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். பட் அங்கே எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகலை. பிகாஸ் ரொம்பவே ஹை பட்ஜெட்டு தான், சொல்லப்போனால் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ அதுக்கு நம்ம வெளியே போய் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வாங்குறது நம்ம வெளியே போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ செக்ஷன்ஸ்க்கு வந்து சூப்பரான பிளேஸில் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கோவாவோட மேப்பு இங்கே இருக்குது. வித் லைட் செட்டிங்கு செம்மையாக இருக்குது. ஏர்போர்ட் மாதிரியே இல்லை இங்கே இருந்துட்டு. நிறைய பேர் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் ஃபியூ ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த ஏர்போர்ட்டை வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோ செக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் போட்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு எங்களோட டைமிங் பார்த்திங்கன்னா 10:30, ½ an hour லேட்டு. ஸோ 10:30 நாங்கள் வந்து ஒரு 8 o'clock போலவே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த 2.5 hour ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ஃபுல்லு மால் ஒரு கடையாக போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட் கிட்டே வரணும் அப்படின்னா அப்படியே வந்துட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் இப்பயும் சரி அந்த ஃப்ளைட் கிட்டே போய் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே கனெக்ட் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ளைட் நிற்குது இண்டிகோ. பட் நாங்கள் அப்படியே வந்து உள்ளே டைரெக்டாக வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும். ஸோ இப்போவும் அதே மிஸ்ஸிங். கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி வந்து பிளான் பண்ணி ஃப்ளைட்கிட்ட போய் நின்று ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கண்டிப்பாக என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்றிக்குவேன். அது வரைக்கும் அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.